முதல்ல இருந்தே 2 அணிக்கு இடையில ஒரு 3 to 5% டிஃபரன்ஸ் இருந்ததுங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில. என்ன காரணம்னா திமுக கூட்டணியில நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் அதிகம். அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கிறது ஒரு பின்னடைவு. அப்போ அந்த 5% டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகி தான் இது போயிட்டே இருந்தது. 5% டிஃபரன்ஸ் வரும்போது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு 120 130 இடங்கள் அப்படிங்கிற நிலைமையில் தான் அது இருந்தது. அதிமுக கூட்டணிக்கு 70 80 இடங்கள்ங்கிற நிலைமையில் தான் இருந்தது. இப்போ ஆஃப் லேட் இந்த 2-3 நாளா இது ரொம்ப மாறி இருக்கு. இப்போ இதே ட்ரெண்டை இவங்க கன்டினியூ பண்ணாங்க, திமுக இதே அக்ரெசிவா இப்படியே கன்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, விஜய் சில தொகுதிகளில் சசிகலாமா, சில தொகுதிகளில் சீமான், சில தொகுதிகளில் கிருஷ்ணாமி வேட்பாளர்கள் 5000 10,000 ஓட்டு அப்படி பிரிச்சாங்க அப்படின்னா அது அந்த அட்வான்டேஜ் திமுக போய் சேர்ந்து திமுக கண்டிப்பாக சில தொகுதிகளில் விஜய் ரொம்ப மிக அதிகமான ஓட்டு வாங்கிட்டாருன்னு வைங்க. இன்னைக்கு ஜூனியர் உடல்ல ஒரு பெரிய சர்வே போட்டிருக்காங்க, ஒவ்வொரு தொகுதி வைஸா போட்டிருக்கான். அவன் ஆவரேஜா என்ன காட்டுறான்னா 124 தொகுதி திமுக கூட்டணி, ஒரு 20-30 தொகுதி இழுபறி, விஜய்க்கு ஒரு 3-4 தொகுதி ஜெயிக்கும், அதிமுகவுக்கு ஒரு 80 தொகுதி அப்படின்னு பெரிய 144 பக்கம் கொண்ட ஒரு சிறப்பு இதழுங்க. இதுல இந்த இழுபறின்னு சொல்றாங்க எல்லாமே ஏப்ரல் 1st வீக் சர்வே. இப்ப ரொம்ப மாறி இருக்கு. அப்ப இழுபறின்னு சொல்றதெல்லாம் அந்த 3000 ஓட்டு 5000 ஓட்டு அது உண்மையில யாராலையும் கணிக்க முடியாதுங்க, எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டாலையும் கணிக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல விஜய் அதிகமான ஓட்டு வாங்கினாலோ இல்ல சசிகலாமா போட்டிருக்க கேண்டிடேட், அதை பத்தியும் கூட ஜூனியரோட இதுல சொல்லியிருக்காங்க, அவங்க போட்டிருக்க கேண்டிடேட் 5000 10,000 ஓட்டு வாங்கினாலோ அட்வான்டேஜ் அதிமுக கிடைக்கணும். ஆனா இன்ஸ்டெட் திமுகவுக்கு கிடைக்கும். ஆனா சார் விஜய்க்கு 24% வரை ஓட் பர்சன்டேஜ் அதுல கொடுத்திருந்தாங்க. அவ்வளவு தூரம் அது எனக்கு அவ்வளவு தூரம் வரும்னு எனக்கு தோணலைங்க. என்னோட கணக்கு எப்போதுமே 8 to 12% அதுதான் என்னோட கணக்கு. 8 to 12% தான் ஆவரேஜ். நான் என்னோட கணக்கு என்ன காரணம்னாங்க, இப்ப விஜய்க்கு நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு 50,000 75,000 ஓட்டு வாங்கக்கூடியவங்கிறவங்க ஒரு 10 பேர் கூட இல்ல. அவ்வளவுதான். இவங்க ஜூனியர் உடன்ல யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கதான். அப்போ 10 பேர் தான் 75,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்காங்க. இப்போ உதாரணமா விஜய், இப்போ செங்கோட்டையன், இப்போ ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், எக்மூர், ராஜ்மோகன், இப்படி நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் வருதுங்க. 10 பேருங்கிறது ரொம்ப அதிகபட்சம். அப்ப 10 பேர் வாங்கினாலும் அது 7.5 லட்சம் ஓட்டு தான் வரும். 75,000 என்று 10ங்க. மீதி இருக்கிற வேட்பாளர்கள்ல ஒரு 50 பேர் 25,000 30,000 தான் வாங்குவாங்க. மீதி எல்லாம் 5,000 10,000 தாங்க வாங்குவாங்க. ரொம்ப டவுனா போயிடும். 1 கோடி ஓட்டெல்லாம் வர்றதுக்கான வழி இல்ல. என்னோட எஸ்டிமேட் ஆரம்பத்துல இருந்தே ஒரு 50 lakh ஓட்டு வரைக்கும் வாங்குவாங்க, 1/2 கோடி ஓட்டு வரைக்கும் அவங்க வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஆரின் அதர்வைட்ஸ் 8 to 12%. இந்த சர்வேகளோட இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க போய் கேக்குறீங்க இல்லைங்களா யாரோ ஒருத்தட்ட, அவர் ஒரு ஓட்டு போட்டார் இல்லையா, நான் உங்ககிட்ட கேக்குறேங்க, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அப்போ ஒரு ஓட்டு பதிவாயிருச்சு. ஆனா நிஜத்துல உங்களை மாதிரி 100 பேர்ட்ட நான் கருத்து கேட்டேன்னா 80 ஓட்டு தான் பதிவாகும். உங்களுக்கு அந்த நுட்பம் புரியுது இல்ல? புரியுது. அப்ப பிராக்டிகலா அது ஓட்டா மாறாது, ஒப்பீனியனா மட்டும் தான் இருக்கும். நான் கேக்குற எல்லாத்தையும் நான் கணக்குல எடுத்துக்கிறேன். நிஜத்துல அவ்வளவு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா. நம்ம 80 to 82% நம்ம ஓட்டு எதிர்பார்க்கிறோங்க. 100 ஓட்டு கணக்குல இருந்தா 82 ஓட்டு பதிவாகும். ஆனா கருத்து கேட்கும் போது 100 பேர்த்தையும் கேட்டுறோம். அந்த இடம் தான் இதோட சிக்கலான இடம். அதனால அந்த 1 கோடி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் நேத்து விஜய் அன்எக்ஸ்பெக்டடா பெரம்பூர் போனாரு, மக்களோட மக்களா பேசினாரு, டோர் டு டோர் கேம்பெயின் மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. பட் இன்னைக்கும் அவர் போறதா இருந்துச்சு. இன்னைக்கு இமீடியட்டா லீவ் விட்டாரு. நாளைக்கு கடலூர் கேம்பெயினுக்கும் லீவ் விட்டாரு. இருந்த ஜஸ்ட் ஒரு 20 to 25 டேஸ்ல கூட அவர் ரெகுலரா கேம்பெயின் பண்ணலாம். அவர் கேம்பெயின் ஸ்ட்ரக்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஏதாவது லீவு தாங்க. ஒரு திருச்சிக்கு போறாரு, அவர் தொகுதிக்கு போறாரு, ஞாயிற்றுக்கிழமை போறாரு போல இருக்கு. பெர்மிஷன் வாங்கி நாளைக்குன்னு சொல்றாங்க. போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரோட் ஷோவுக்கு. போலீஸ் அறிக்கை ஒன்று பார்த்தேன், அதுல பெர்மிஷன் கொடுத்துருக்கோன்றாங்க. ஸோ இனி திங்கள் செவ்வாய் 2 நாள் தான் மிச்சம் இருக்கு. அது லீவ் விட்டுருவாரு, அதுக்கும் லீவ் விட்டுருவாருன்னு தான் நினைக்கிறேன். அப்போ விஜயோட கேம்பெயின்ல லீவ் நாள் ரொம்ப ஜாஸ்தி, அட்டண்டன்ஸ் பத்தாது. ஒண்ணு அவரு என்ன நினைப்பாருன்னா, நம்ம மூத்துக்காக ஓட்டு விழுந்துருங்க, விசில் சின்னத்துக்காக ஓட்டு விழுந்துரும்னு நினைப்பாரு. விசில் சின்னம் போய் சேர்ந்துருக்கு, அதை நான் மறுக்கவே மாட்டேன். அது ஈஸியான சின்னமா இருக்கு. 2வது குழந்தைகள்லாம் அதை விசில்ல வச்சுட்டு விளையாடுதுங்க, அது போய் சேர்ந்துருக்கு. ஓட்டு விழுமாங்கிறது நமக்கு உண்மையிலேயே அது பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான், விசிலுக்கு ஓட்டு விழுமான்னு. ஏன்னா ஒரு பெட்டி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இவிஎம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள பழகுன சின்னமான உதயசூரியனோ ரெட்டையிலையோ பளிச்சுன்னு தெரிஞ்சிடும்.
விசிலுக்கும் தாமரைக்குமே வந்து அது பளிச்சுன்னு தெரியாதுங்க, தெரியாது. ஈவன் ஃபார் தட் மேட்டர் குக்கர் ஆல்சோ. குக்கர் பளிச்சுன்னு தெரிஞ்சது அப்படின்னா 11 தொகுதி தான் நிப்பாங்க. மிச்சம் இருக்கிற தொகுதியிலையும் குக்கர் இருக்கும், சுயேட்சை சின்ன பட்டியலில் இருக்கும். அது கன்ஃபியூஷன், எப்போதுமே அது கன்ஃபியூஷனுங்க. அப்போ விசில் கோலம் தனியா விசில மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. பொட்டிக்குள்ள விசில பாப்பீங்கல்ல, ஒரு 30 சின்னத்துக்கு மத்தியில 25 அது தெரியாது. கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி போட இல்ல, வயசானவங்க இல்ல, பார்த்தாலே குழப்பம் வந்துடும். குழப்பம் வரும். ஓகே, அந்த மாதிரிதான் இருக்கும் சார். அது பொதுவா வந்து அப்படிதாங்க, அது கஷ்டம். அதுக்காக தான் நம்ம இந்த சின்னத்தை வந்து திருப்பி திருப்பி கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாமே காரணம் வந்து அதுதான். இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்துல ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்க, அதெல்லாமே சரிதான். இவிஎம்ல பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்ல. அது சிவப்புன்னு ஒரு கலருங்க, அந்த கலரை நீங்க வந்து மனதளவுல நிறுத்திடுவீங்க. அந்த சிவப்புங்கிற கலரு பல ஷேடுகளுக்கு மத்தியில 100 ஷேடுக்கு மத்தியில சிவப்பு இருந்தா சிவப்புக்கு இளஞ்சிவப்புக்கு இடையில வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஹியூமன் ஐ தான். விஜய் வந்து இப்போ செங்கோட்டையன், அருண்குமார் மாதிரி, அருண்குமார், நிர்மல்குமார் இவங்க இந்த சீனியர் கேண்டிடேட் தொகுதிக்கு கூட அவங்கள ப்ரமோட் பண்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணல. அவர் இல்லாட்டாலுங்க இப்ப திருப்பூர்ல போய் பேசுறாரா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 தொகுதியில இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 1000 பேர் வந்தா கூட 12,000 பேர் வந்துருவாங்க, பெரிய கூட்டமா தான் தெரியும். அது அப்படியே ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகாது. அவரோட கேம்பெயின் ஸ்டைல் கொஞ்சம் வேறவா இருக்குங்க. அந்த கேம்பெயின் ஸ்டைலுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், இளைஞர்கள் தாங்களே போய் ஓட்டு போட்டுருவாங்க, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, இதெல்லாம் கான்செப்ட் தான். தேர்தல் களத்துல ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெர்சன்டேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் 8 to 12% வாங்கி 1 or 2 சீட்ஸ் ஜெயிச்சாலே உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். அவர் போட்ட உழைப்புக்கு 2வது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஒன்னும் பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியா கூட பெரிய அளவுக்கு செலவு பண்ணல. கட்சிக்கு செலவு பண்ண எல்லாமே விஜய் தனக்கு தானே செலவு பண்ணிக்கிட்டதுதான். அவரோட தனி விமானத்துல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ற தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. காலையில போயிட்டு சாயந்தரம் திரும்பிடுறாருங்க. தனி விமானத்துல உதயநிதி கூட போறாரு, பாத்திருக்கேன். அவர் போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் திரும்புவாரு. இவர் போயிட்டு உடனே திரும்பிடுறாரு. இத்தனை நாள் கழிச்சு ராகுல் காந்தி இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு. ஆனா கூட ஸ்டாலினும் அவங்களும் பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம தனியா இது பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர்றதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இன்னுமே ஸ்டாலின் மேல ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே தான் இருக்குதா? இல்ல, மனக்கசப்பு இருந்ததுங்கிறது உண்மைங்க. தேங்க்ஸ் டு பிஜேபி அந்த மனக்கசப்பை அவங்க நீக்கி விட்டாங்க. இவங்க பேசினாங்க. இந்த உண்மையிலேங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை தோக்கடிச்சதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் தான். ஒன்னா சேரலைங்கிறதா உண்மை. ராகுல் காந்தியோட ஸ்டாலினுக்கு மட்டுமா மனக்கசப்பு? அங்க வந்து தேஜஸ்வி யாதவ் இல்லையா, பீகார் தேர்தலில் ராகுல் காந்தி எடுத்த அதிரி புதிரியான முடிவுகள்லாம் யாருக்கு பாதகமா முடிஞ்சது? அகிலேஷுக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருந்ததுங்க. அந்த மனக்கசப்பெல்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு போக்கி அவங்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்திடுவோம்னு நினைச்சது யாரு? அமித்ஷாவும் மோடியும் தான். கண்டிப்பா அவங்களாலதான் இப்ப எதிர்கட்சிகள் ஒற்றுமைப்பட்டு நிக்குது. இப்போ பார்லிமெண்ட்ல மோடி வந்து மெஜாரிட்டி கிடையாதுங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட்னு அதையே கண்டுக்காம எல்லாமே ஃபுல் மெஜாரிட்டியில இருக்க மாதிரியே தட்டால் புடால் முடிவுகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வெட்ட வெளிச்சமா இவ்வளவுதான் இருக்கு உனக்கு நம்பரு, இதுவே வந்து நாயுடு தேவையில தான் நீ ஓடிட்டு இருக்க, வண்டி ஓடிட்டு இருக்கங்கிறத வெட்டு வெளிச்சமா காட்டுதா காட்டலையா? அப்போ இனி வரப்போற எல்லா காலங்களுக்கும் இதுதான் இப்ப அடிப்படை ஃபிகர். எதிர்கட்சிகள் ஒற்றுமையா இருந்தா பிஜேபியை வீழ்த்திடலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இப்போ. அப்போ மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினையும் ஒற்றுமைப்படுத்தினாங்க. ஏற்கனவே அவர் போட்ட ப்ரோக்ராம் இந்த துறையூர் இன்னைக்கு வர்ற ப்ரோக்ராம், அதுல சேர்ந்து ஒரே மேடையில் இருக்கிறதுக்கு வழி இல்லை. பட் இன்னொரு ட்ரிப் வராரு அவரு. அது அநேகமா பெரம்பூர்ல இன்னொரு வாட்டி வர வாய்ப்பு இருக்கா அப்படிதான் சொல்றாங்க. பெரம்பூர்ல வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாக தோன்றுகிற ஒரு மேடை இருக்கு. இது வந்து தகவல் தான், எனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல, இருக்குன்றாங்க. ஓகே. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல ராகுல் காந்தியோட பிரசன்ஸ் ரெகுலரா இருந்துச்சு. ஒன்னா ஒரே ஸ்டேஜ்ல ஏறினாங்க. ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. திமுக தொண்டர்கள்லாம் வந்து ஸ்டாலினை செலிப்ரேட் பண்ண அளவுக்கு ராகுலை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சா? அது அவங்க வச்ச நிபந்தனைகள், கொடுத்த பேட்டி, அதிகாரத்தில் பங்கு சொன்னது, இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும்னு கேட்டது, இதுல எல்லாம் ரொம்ப மனக்கசப்பு இருந்ததுங்க. காங்கிரஸ் கட்சி 28 சீட்டு கொடுத்ததுல திமுகங்களுக்கு ரத்த கண்ணீர் தான்.
ஓகே. ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுல ரத்த கண்ணீர் தான். அந்த மனக்கசப்பெல்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு போக்கிட்டாங்க. இப்போ ஓகே. இந்த ஒரே மேட்டர்ல 2 நாள் பாராளுமன்றத்தை நடத்தி உருப்படியா சாதிச்சது எதுன்னா ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில பழைய கெமிஸ்ட்ரியை கொண்டு விட்டதுதான். ஆக்சுவலி இவங்க பிரேமலதாவுக்கும் 10 சீட் கொடுத்தது கடுமையா விமர்சனமாச்சு. ஆனா அவங்க ஒரு மாதிரி அக்ரெசிவா பிரச்சாரம் பண்ணி அந்த கசப்பை போக்குற அளவுக்கு அவங்க கடுமையான உழைப்ப பிரேமலதா திமுக கூட்டணி பிரச்சாரத்துல இப்ப ஸ்டார் கேம்பெயினரா ஸ்டார் கேம்பெயினர். பல நேரங்கள்ல சில வாய் தவறுதலாம் தப்பாலாம் பேசுறாங்க. அதை கூட யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா அக்ரெசிவா ஒர்க் பண்றாங்க. அக்ரெசிவா வேலை பார்க்காங்க. அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. வரவேற்பு இருக்குது. அதாவதுங்க இதே நிலைமை இப்படியே சார், நாடாளுமன்றத்துல மத்திய அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளால வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு விமர்சனம் வைக்கிற பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை எதிர்க்கட்சிகள் தடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இந்த மசோதாவை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கொள்ளக்கூடியது தானா? இதை ஒட்டிய இன்னொரு டெவலப்மெண்ட் இன்றைக்கு காலையில என்ன அப்படின்னா, சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக எம்பி வில்சன் ஒரு தனிநபர் மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு, இதே மாதிரியான லோக்சபா தான், கூடுதல் லோக்சபா தேவையில்லை, உடனடியாக சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில அகில இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடிய வகையில ஒரு சட்ட முன்வடிவை தனிநபர் மசோதாவா கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு கூடுதல் தகவல். அதை அவை ஏத்துக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அநேகமா ஏத்துக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பிஜேபி சொல்ற அந்த குற்றச்சாட்டை இவங்க அதை மழுங்கடிக்க செய்யறாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுல திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு அக்கறை இல்ல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு மோடி தான் விரும்பினாரு, இவங்க தடுத்துட்டாங்க என்கிற அந்த குற்றச்சாட்டை மழுங்கடிக்க செய்கிறார்கள். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%. இது எந்த காலத்துல இருந்து இருக்கு? நரசிம்மராவ் காலத்துல இருந்து இருக்கு. சட்டம் எப்போ வந்துச்சு? 2023 சட்ட முன்வடிவு பாஸ் ஆயிடுச்சு. எல்லா கட்சிகளோட ஆதரவோட பாஸ் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. 3 வருஷமா என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. 3 வருஷமா அந்த சட்டத்துல அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லேட்டஸ்ட் சென்சஸ் சொல்லியிருக்கோம். அப்ப இருந்த லேட்டஸ்ட் சென்சஸ் 2023 இருந்த லேட்டஸ்ட் சென்சஸ் எதுன்னா, இப்ப இவங்க சொல்ற இதே சென்சஸ் தான். அதாவது 2011 சென்சஸ். 21 சென்சஸ் நடந்திருக்கணும், நடக்கல, கொரோனா காரணம். அப்புறம் பிஜேபி ஆட்சி தான் தொடர்ந்து இருந்தது. 24லயும் அவங்க தான் ஜெயிச்சாங்க. சென்சஸ் இப்பதான் நம்ம எடுத்து முடிக்க போறோம். அடுத்த வருஷம் ஆகும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஆகும். கையில இருக்கிற சென்சஸ் 2011 சென்சஸ் படி 2023லயோ இல்ல 2024 பிகினிங்லயோ கொடுத்திருந்திருக்கலாம். 1/3 கொடுத்திருந்திருக்கலாம். இதே 540 சொச்சோ இருக்கிற எம்பிக்களின் எண்ணிக்கையிலே பகிர்ந்து கொடுத்திருக்கலாம். பிஜேபிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படி 2024 தேர்தல் அவங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா அவங்க 2024 400 சீட்டு இலக்கு, எங்களுக்கு 400 சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க கான்பிடென்டா போனாங்க. கிடைக்கல, 240 கிடைச்சது. இப்போ அதுக்கு பிறகு இவங்க அடிப்படையில் செஞ்ச தவறு என்னன்னா, லிங்கிங் தான். இது ஒரு பேக்கேஜ். அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் ஏற்கனவே கொண்டு வந்தது, அந்த சட்டத்துல ஒரு திருத்தம். அந்த திருத்தத்தோட எது லிங்க் ஆகுது அப்படின்னா, எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரித்தல் லிங்க் ஆகுது. அதுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு அதே வழிவகை செய்வதற்கு 3வது திருத்தம். இதுதாங்க, இந்த 3 ஒரு பேக்கேஜா தான் வந்துச்சு. உண்மையில நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு சட்டம் அமலுக்கு வந்த பிறகுதானே நீங்க அதை திருத்த முடியும். எந்த சட்டமா இருந்தாலும் சட்ட மசோதாவை, சட்ட முன்வடிவை பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட உடனே, அதாவது பார்லிமெண்ட்லயோ இல்ல அசம்பிளிலயோ அப்ரூவ் ஆகி கவர்னரோ இல்ல பிரசிடென்டோ கையெழுத்து போட்ட உடனே அது நடைமுறைக்கு வராது. அதுக்கு பிறகு கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வரணும். கெசட்ல பிரசுரித்த பிறகு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ். அதை இவங்க செய்யவே இல்லை. அப்போ கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, சட்டமே இன்னும் உள்ளே வரலைங்களே, கெசட்டுக்கே வரலையே, அதுக்குள்ள நீங்க எப்படி திருத்தம் பண்ண முடியுங்கிறதா அடிப்படை கேள்வி. அதை கூட கவனிக்கல. இவ்வளவு பெரிய விற்பனர்கள் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து உலகத்தையே அமைதிப்படுத்த போறாங்க, விஸ்வ குருக்கள்னு சொன்னா, இந்த நாட்டுல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராமலேயே, கெசட் பண்ணாமலேயே அதுல திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக வேண்டியது. அடிப்படையாவே நிறைய பிள்ளைகளோட தான் வந்தது. சுத்தமா இதாது டோட்டலாவே சரி கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சட்டத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்க, அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்பை கடைபிடிச்சிங்களா? 3 வருஷமா இல்ல, சும்மா தான் இருந்தீங்க. அப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு மேல மோடிக்கு அக்கறை இருந்தா, அமித்ஷாக்கு அக்கறை இருந்தா, சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கணும்ல. 23 இருந்து 24 வரைக்கும் டைம் இருந்துச்சு, அதை விட்டுருங்க. 24 திருப்பி உங்க கவர்மெண்ட் கூட்டணி அரசு, 24, 25, 26 வரைக்கும் டைம் இருந்துச்சு, எதுவுமே செய்யல. இந்த பிழையை சுட்டி காட்டின உடனே அவசரமா கெசட் கெசட்ல போட்டாங்க. போட்டு 2 நாள் தான் ஆகுது. இப்ப என்ன நிலைமைன்னா,
33% இடஒதுக்கீடு வந்துருச்சு. ஆனா லேட்டஸ்ட் சென்சஸ்ங்கிற வார்த்தை அதுல இருக்கு. சென்சஸ் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப இது முடிஞ்சா தான் நீங்க கொண்டு வர முடியும். 2011 சென்சஸ் வந்து இனி நடக்காது. அதுக்கு தாங்க நாங்க திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். லேட் ஆகும். 2011 சென்சஸ் படி செய்யணும். அப்படி செய்யும் போது வந்து பார்லிமெண்டோட எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டணும். இத்தனை லட்சம் பேருக்கு இவ்வளவுதான் எம்பி இருக்காங்க. அமித்ஷா தான் சொன்னார், ஒரு மாநிலத்துல ஒரு தொகுதியை உதாரணம் காட்டி அங்க 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா, இதுக்கு ஒரு பதில் நம்ம தேடணும் இல்லையா? எம்பிக்களால என்ன லாபம், என்ன நன்மை? சட்டம் இயற்றுதல், இந்தியா முழுவதுக்கும் பொதுவான சட்டங்களை பார்லிமெண்ட்ல விவாதிச்சு இயற்றுதல். அதை தாண்டி ஸ்ட்ரீட் லைட் எரியல அப்படின்னா எம்பி கிட்ட போய் சொல்லுவீங்களா? சாக்கடை அடைச்சிருச்சுன்னா எம்பி கிட்ட போய் சொல்லுவீங்களா? எல்லா பிரச்சனையும் சொல்றது, ஆனா சில தொகுதி பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்க தொகுதி எம்பி முகத்தை என்னைக்கா பாத்திருக்கீங்களா? அதாவது நான் இது உங்ககிட்டே கேக்குறேன். பேர் தெரியுமா? புதுசா கிடையாது. எம்எல்ஏ அளவு கூட எம்பி அப்ரோச்சபிள் கிடையாது. அதாவது உண்மையிலே யார் அப்ரோச்னா லோக்கல் பாடி தான். நெக்ஸ்ட் எம்எல்ஏ. எம்பி வந்து நாடு முழுவதுக்கும் பொதுவானவர்கள். எம்பி எண்ணிக்கையை உயர்த்தினா அப்ப ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கையை நீங்க உயர்த்தணும்ல. அது 4th ஷெட்யூல்ல இருக்கு. அதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இப்ப இதுல கொண்டு வரல. அதை பத்தி திங்கே பண்ணல. கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்பே மாற போதுங்க. நம்ம எலக்டோரல் மேப் என்னன்னா, இந்தியாவே நம்ம எம்பி தொகுதி அடிப்படையில் தான் பிரிச்சிருக்கிறோம். எம்பி தொகுதியில அடிப்படையில பிரிச்சு அதை மாநிலமா கன்வெர்ட் பண்ணி மாநிலத்துல வந்து அசம்பிளியா கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளோட எலக்டோரல் மேப் இருக்கு. அதுல ராஜ்யசபாவும் லிங்க்டு. ராஜ்யசபா ஏன் லிங்க் பண்ணிருக்கோம்னா, ஒருவேளை ஒரு அரசு கலைக்கப்பட்டால் ஒரு கண்டினியூட்டி வேணும். ஸோ ராஜ்யசபா எப்போதுமே 6 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்க உறுப்பினர்கள் அதுல ரிட்டையர் ஆவாங்க. எம்பி எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா ராஜ்யசபா எண்ணிக்கை நீங்க கூட்டியே ஆகணும். அதுக்கான பிளானிங்கே இல்லை இதுல. அப்போ எம்பி எண்ணிக்கையை கூட்டவே வேண்டாங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு எம்பிக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட நீங்க 500 சொச்சத்துல இருந்து 800 சொச்சமாக போறீங்க. வருஷத்துக்கு என்ன செலவு? அதனால என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? எம்பி எண்ணிக்கை கூட்டுறதுனால மக்களுக்கு என்ன பயன்? எம்பிக்கு பயன் இருக்குங்க, மக்களுக்கு என்ன பயன்? சரி, அப்புறம் ராஜ்யசபா எண்ணிக்கை கூட்டணும்ல, அதுல மக்களுக்கு என்ன பயன்? அப்போ வெட்டி செலவு. எம்பி அதனாலதான் உண்மையான சஜஷன் என்னன்னா, பழைய எம்பி எண்ணிக்கை எதுவோ அதுல வந்து நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க, 1/3 கொடுங்க. எதுக்கு எம்பி எண்ணிக்கையை கூட்டணும்? ஏன் கூட்டணும் அப்படின்னா, ஜனத்தொகை கூடி போச்சு இல்ல அப்படின்றாங்க. ஜனத்தொகை கூடினா தான் என்ன, சட்டங்களோட எண்ணிக்கை கூடுமா? பாராளுமன்றத்துல, இங்கிலாந்து மாதிரியான பாராளுமன்றத்துல பேசிக் யூனிட் எம்பிங்க. உங்க தொகுதிக்கு நன்மை செஞ்சு தர வேண்டியவர். அதாவது உதாரணமா இதே உதாரணம், போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம்னா நீங்க லோக்கல் எம்பிட்ட போய் சொல்லுவீங்க. அங்க இங்க அப்படி இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம்னா நம்ம ஒரு வார்டு மெம்பர்கிட்ட சொல்லுவோம், இல்லைன்னா எம்எல்ஏ போய் சொல்லுவோம். நம்ம கண்ட்ரியோட சிஸ்டம் வேற. இங்க எம்பி எண்ணிக்கையை கூட்ட வேண்டியதே இல்லைங்கிறதா உண்மை. அதனாலதான் அந்த ஃப்ரீஸ் வந்துச்சு. முதல்ல இருந்தே வேண்டாம், தேவையில்லை, செலவுதான் அப்படிங்கிற ஃப்ரீஸ் வந்துச்சு. இப்பவும் அதே நிலைமையில தொடர்றதுதான் உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது. சரி, ஜனத்தொகைக்கு ஏற்ப எம்பி எண்ணிக்கையை கூட்டுவது, அதை நம்ம வாதத்துக்காக ஒத்துக்கிடுவோம். அப்படின்னா 2011 ஜனத்தொகைக்கும் 2026 ஜனத்தொகைக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும். அவ்வளவு எண்ணிக்கை நம்ம கூட்டுறோமா? சரி, அதுக்கு முந்தின எப்ப பிக்ஸ் ஆச்சு? 1971 சென்சஸ்ங்க. 1971 சென்சஸ்ல இருந்து 40 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை அரைவ் பண்ணிருக்கோம். மாத்தவே இல்லை அதை. அப்ப 71ஐயும் 2026ஐயும் இல்ல 2011ஐயும் நீங்க கம்பேர் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா எம்பி எண்ணிக்கை எவ்வளவு தேவைப்படும்? 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா இன்னைக்கு 140 கோடி ஆக போறோம். நம்ம 140 crores, 150 கோடி. 150 கோடினா எம்பி எண்ணிக்கை 1500 2000 தேவைப்படும். இவங்க புதிய பாராளுமன்ற கட்டணம் கட்டும்போது 800 சொச்சத்துக்கு தான் இடம் வச்சிருக்காங்க. 800 சொச்சத்துக்கு இடம் வச்சதுனால 800 சொச்சம் எம்பின்றாங்க. இத மாதிரி உலகமாக பைத்தியக்காரத்தனை எதுவும் கிடையாதுங்க. டிஸ்கஷன் இருந்ததுன்னா கிடையாது. எலக்டோரல் மேப்பே நீங்க மாத்துறீங்களே, எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சீங்க. 23ல தானே இதை பேசி முடிச்சோம், பெண்களுக்கான இடஒதுக்கீட. திருப்பி எதுக்கு அதை பேக்கேஜா நீங்க கொண்டு வரீங்க? எதுக்குமே பதில் கிடையாது. ஆனா தோல்வி அடைஞ்ச பிறகு இல்ல எல்லாருமா சேர்ந்து தோக்கடிச்சிட்டீங்க, எதிர்கட்சிகளுக்கு வந்து அக்கறையே இல்ல, திமுக வந்து எதிர்க்குது, இல்லைன்னா காங்கிரஸ் எதிர்க்குது, இப்படி பொத்தாம் பொதுவான காரணத்தை சொல்றாங்க. இந்த இப்ப தனிநபர் மசோதா வில்சன் போட்டிருக்காரு, அப்ரூவ் பண்ணுங்க. அதை
பாராளுமன்றத்துல ஏகமானதா நிறைவேற்றுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இருக்குல்ல பாராளுமன்றம். சரி இதை விட்டுருங்க. ஜூன் ஜூலைல பாராளுமன்றம் கூடுங்களா? அப்ப நிறைவேற்றுங்க. டைம் இருக்குல்ல அப்போ. அப்படி செஞ்சா உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே அதாவது இன்னும் சொல்ல போனால் ஏன் செஞ்சாங்கன்னே புரியல. இது தோத்துருன்னு முதல்ல இருந்தே தெரியுங்க. உங்கள்கிட்ட நம்பரே கிடையாதுங்களா? 2/3 நம்பர் இல்லாம எப்படி நீங்க அரசியல் சாசனத்தை திருத்த முடியும்? அவங்க ஒருவேளை அகிலேஷ் யாதவ் தரப்பு இந்த மாதிரி சிலர் வந்து வட மாநிலங்கள்ல இருந்து ஆதரவு கிடைச்சிரும் அப்படின்ட்டு நம்பிட்டாங்களா? எப்படி சார்? இல்ல இப்படி இருக்கலாம். 2 வெஸ்ட் பெங்கால்லயும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல். இங்க ஒரு 40 எம்பி, அங்க ஒரு 27 28 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி. அப்ப 40-20 68 எம்பி வரமாட்டாங்க. தேர்தல் உச்சகட்டத்துல நடக்குது. அப்போ அதை வச்சு நம்ம நிறைவேற்றிடலாம். ஆப்சன்டிசம் இருக்கும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அகிலேஷ் யாதவ் மத்தவங்க ஏதாவது ஆதரவு தருவாங்க. இப்படி வந்து கூட்டத்தனமா கணக்கு போட்டு ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஏதோ பெரிய விற்பனர்கள் இவங்க வந்து அகில இந்தியாவுக்கும் பெரிய சாம்ராட்டுகள் சக்கரவர்த்திகள் நான்லாம் நினைச்சேன். ஒன்னும் பிரயோஜனமே கிடையாதுங்க. தோத்துருன்னு தெரிஞ்சு வந்து வெட்டியா தோத்துட்டு இப்ப தோல்விக்கான பழியை தூக்கி அடுத்தவங்க தலையில போடுறாங்க. ஓகே சார், இது பெண்கள் மசோதாக்காக அவங்க இதை மூவ் பண்ணலாங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு உள்ளவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா டீலிமிட்டேஷன் தான் அவங்களோட மேஜர் ஃபோக்கஸ். உண்மையிலே அதை பண்ணியிருந்தா தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையா பாதிச்சிருக்குமா? இல்ல அவங்க சொன்ன மாதிரி ஆவரேஜா 50% தான் ஏத்திருப்பாங்களா? அதுல உள்ள பிரச்சனை என்ன? கடைசியில அமித்ஷா கொடுத்த சமரசம் தாங்க. அதாவது தோத்துருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கணக்கெல்லாம் ஃபெயிலியர். தோத்துன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொன்னாருன்னா 1 மணி நேரம் டைம் கொடுங்க. இதுல வந்து நாங்க ஒரு திருத்தம் கொண்டு வர்றோம். எல்லாருக்கும் 50% திருத்தம் கொண்டு வர்றோம். 1 மணி நேரம் கழிச்சு பாராளுமன்றம் கூடும் அப்படின்னாங்க. எதிர்கட்சிகள் அந்த வலையில விழல. ஏன்னா 2 விஷயங்க. ப்ரோரேட்டா, ப்ரொபோர்ஷனேட். இந்த 2ம் பார்க்கறதுக்கு ஒண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் அர்த்தம் வேற வேற. ப்ரோரேட்டானா என்னன்னா, ஒரு வீடு வாடகைக்கு போறீங்க. 1000 ரூபாய் வாடகை. 15 நாள் தான் இருக்கீங்க. 15 நாள் வாடகை மட்டும் கொடுத்தா போதும். இது ப்ரோரேட்டா. ப்ரொபோர்ஷனேட் என்னன்னா ஒரு கணக்கின் அடிப்படையில் கொடுப்பது. அப்போ இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நம்ம எம்பி சீட்டுகள் இதெல்லாம் வைக்கும்போது மாநிலத்தின் ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு மக்கள் பிரதிநிதித்துவம். காரணம் என்ன? நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. மக்கள் பிரதிநிதித்துவம் தான் நம்ம அரசியல் சட்டத்தோட அடிப்படை. அப்ப ஜனத்தொகைக்கு ஏற்பத்தான் நீங்க எம்பி சீட்டை பிக்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம 71ல ஃப்ரீஸ் கொண்டு வந்தோம். ஒரு மாநிலத்துல ஜனத்தொகை கூடுதுங்க. உத்தரப்பிரதேசத்துல கூடுது, தமிழ்நாட்டுல குறையுது. அப்படின்னா இங்க எம்பி எண்ணிக்கை குறைஞ்சிரும், உத்தரப்பிரதேசத்துல கூடிரும். இதான பாயிண்ட். அரசியல் சாசனத்தின்படியே அப்படிதான் நம்ம செய்ய முடியும். அதாவது ப்ரொபோர்ஷனேட். எதுக்கு ப்ரொபோர்ஷன்? பாப்புலேஷனுக்கு ப்ரொபோர்ஷன். அதை தாண்டி எப்படி நீங்க வந்து கணக்கை நிர்ணயம் பண்ணுவீங்க? ஒரு மாநிலத்தோட அளவை வச்சு நீங்க எம்பி எண்ணிக்கை டிசைட் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு மாநிலத்தோட வருமானத்தை வச்சு டிசைட் பண்ணுவீங்களா? அமித்ஷா என்ன சொல்றாரு? 1 vote 1 person 1 வேல்யூன்றாரு. அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி ஒரு மாநிலத்துல இருந்தா இன்னொரு மாநிலத்துல 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தா வேல்யூ மாறுங்கன்றாரு. அப்படி கிடையாது. 40 எம்பி தமிழ்நாட்டுக்கு, 80 எம்பி உத்தரப்பிரதேசத்துக்கு. இவ்வளவுதான் அதுல கணக்கு. அப்ப அது எப்படி பிக்ஸ் ஆச்சு? முதல்ல பாப்புலேஷனை வச்சு. இப்போ நீங்க அங்க 120 ஆக்குறவங்க, உங்களுக்கு 60 ஆக்குறோம் அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போகுமா போகாதா? போட என்ன ஆகும்? சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை எப்படி நீங்க மாத்துவீங்க? கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க கிளவரா, முதல்ல டீலிமிட்டேஷனை முடிவு பண்ணுவோம். 800 சொச்சத்துக்கு நீங்க அப்ரூவல் கொடுங்க, அப்புறம் நாங்க ஒரு திருத்தம் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் 50-50%. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓகேன்னு திருத்தம் கொடுத்துட்டோம்னு வைங்க. இப்ப இது வந்து பாஸ் ஆயிருந்ததுன்னு வைங்க, 850 எம்பி வந்துருவாங்க. கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொல்லணும்னா 880 எம்பி நீங்க வச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம், எங்களுக்கு அதுக்கும் கவலை இல்லை. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் தானே கொடுக்கணும். அந்த அடிப்படையை மாற்றுவதற்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தான்னு கேட்பாங்கல்ல. எதை கம்பேர் பண்ணி நீங்க வந்து பிக்ஸ் பண்ணுவீங்க? இல்லங்க ஏற்கனவே இருந்ததுக்கு நாங்க வந்து ப்ரோரேட்டாவா கொடுக்குறோம் அப்படின்னா, அட முட்டாள்களா, நீ ப்ரொபோர்ஷனேட்டாலாம் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட். அப்படிங்களா அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்பாங்க. தெரியும், அது ஒரு பாவலா. தெரியாத மாதிரி, ஐயா அப்படிங்களா ஐயா, எங்களுக்கு தெரியாம போச்சுங்களா ஐயா, இப்ப என்னங்க ஐயா பண்ணலாம், இதெல்லாம் ஒத்தி போடுங்கன்றுவாங்க. அப்போ 800 எம்பி கிடைச்சிருவாங்க. விமன் ரிசர்வேஷனும் கொடுக்க வேண்டாம், எல்லாமே ஒரு தரப்புக்கு ஆதரவா முடியும். இதெல்லாம் சேர்த்துதான் பேசுனதுங்க.
ஓகே அப்ப என்னோட கருத்து இதுல என்ன அப்படின்னா, நீங்க எம்பி எண்ணிக்கையை கூட்டாதீங்க. காரணம் அது பொதுமக்கள் தலையில விடிகிற சுமை. ஓகே ஒரு எம்பினா எம்பி சம்பளம் போக்குவரத்தோட கிடையாதுங்க. எம்பிக்கு பென்ஷன் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அது போக எம்பிக்கு உதவியாளர், ம், எம்பி நிதி. இருக்கு. ஒரு எம்பிக்கு எவ்வளவு செலவுங்க இந்தியால? இந்தியா முழுசும் போயிட்டு வராங்கங்க ஃப்ரீயா. ஆமா. ஒரு ஒரு மாசத்துக்கு எத்தனை ட்ரிப் எடுக்கலாம் ஒவ்வொருத்தரும்? ஓகே எதுக்கு நீங்க அதை 850 மாத்துறதுனால மக்களுக்கு என்ன நன்மை? நீங்க எனக்கு ஒரு 5 பட்டியல் கொடுங்க. தெரியல. நீங்க எம்பி ஆயிடுவீங்க, உங்களுக்கு நன்மை. எனக்கு என்ன நன்மை? நான் தானே வரி கட்டுறேன். கிடையாது. அவங்க கட்சிக்காரங்களுக்கு வேணா கொஞ்சம் கூடுதலா சீட்டு குடுத்துக்கலாம். அந்த குளறுபடி இல்லாம இருக்கும். அதை மத்தபடி தாண்டி வேற மக்கள் என்ன? உண்மையிலேங்க நீங்க லோக்கல் பாடி பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்துங்க. லோக்கல் பாடிஸ்க்கு அதிக அதிகாரம் கொடுங்க. அவன் வேலை பார்ப்பான். ஏன்னா அவன் பயப்படுவான். உள்ளூர்காரன் என் வார்டு மெம்பர் வேலை பார்க்கலன்னு நான் வீட்டுக்கு வெளியில நின்று தகராறு பண்ணுவேன். என் எம்பி வேலை பார்க்கலன்னா அவன் வீடு எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாத. ஏங்க உங்க எம்பி வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது. ஏன்னா எம்பி வந்து முகம் இல்லை எங்களுக்கு. இல்ல. நம்ம நாட்டு சிஸ்டத்திலே கிடையாது. ஏனென்றால் அவனோட ரோல் என்ன அப்படின்னா, அகில இந்தியாவுக்கும் பொதுவான சட்டங்களை விவாதித்து நிறைவேற்றுவதுதான் அவன் ரோல். அவர் ரோல் வந்து சாக்கடை அடைப்பை எடுப்பது இல்ல. அவர் ரோல் வந்து சட்டத்தை நிறைவேற்றுவது. நீங்க சாக்கடை அடைப்பை அவன் எடுக்க போறாங்கிற மாதிரி எம்பி எண்ணிக்கை கூட்டுங்க, கணத்தொகை கூட்டுங்க, ஒன் ஓட்டு ஒன் வேல்யூன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க அமித்ஷா சார்? சார் இதை இப்போ நார்த் இந்தியன் பார்ட்டிஸ் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தா அது புரிஞ்சுக்க முடியுது. பிஜேபியோட எண்ணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்துட்டு மாநில உரிமை பேசுற அதிமுகவோ இல்ல அன்புமணியோ எப்படி பிஜேபி குரல்லையே இந்த மசோதாவை தீவிரமா ஆதரிச்சாங்க அண்டு திமுக துரோகம் பண்ணிட்டு பெண்களுக்குன்னு ஒரு நரேட்டிவ் எடுக்கிறாங்களா? வரலாற்றுல இது ஒரு பெரும் பிழையா அமைஞ்சிராதா அவங்களுக்கு? கண்டிப்பாங்க பெரும் பிழையாக அமைஞ்சிரும். இது வந்து ஜெயலலிதா கொள்கைகளுக்கு முரணானது, எம்ஜிஆர் கொள்கைகளுக்கு முரணானது, அதிமுகவுக்கு ஆபத்து. அமித்ஷா சொல்றதுதான் சரின்னு என்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ அன்னைக்கே அவரோட இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, உண்மையிலே நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல ஆட்சியோட அவலங்கள் இதுக்கு எதிராக இது தானே நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஆமா. அப்போ இந்த ஆட்சியில தப்பு நடக்குதுங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க, பெண்களுக்கான பிரச்சனைகள் இருக்குங்க, பாலியல் பிரச்சனைகள் இருக்குங்க, ஒரு குடும்பம் ஆட்சி பண்ணுதுங்க, இதைத்தான் இவ்வளவு நாளும் ஓட்டிட்டு இருந்தோம். எதிர்கட்சியோட வேலை அதுதான். இப்போ திடீர்னு நேரேட்டிவ் மாறி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு துரோகம் செய்து விட்டு திமுகங்கிற நேரேட்டிவ் நீங்க கொண்டு போனீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. என்ன காரணம்னா இது மக்களுக்கு புரியுது. இந்த மேட்டர் மக்களுக்கு புரியுதுங்க. இது புரியாத டெக்னிக்கல் மேட்டர்லாம் கிடையாது. புரிய வச்சிருவாங்க. திமுக புரிய வச்சிரும். திமுக அட்வான்டேஜ் எடுத்து டக்குன்னு இதை உணர்ச்சி போராட்டமா மாத்துறாங்க. கருப்பு கொடி, சட்டத்தை எரித்தல், நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு வென்றது, டெல்லி தோற்றது, அப்புறம் வந்து வெற்றி கொண்டாட்டம், பட்டாசு விடிங்க, இன்னைக்கு வந்து வில்சன் வந்து தனிநபர் மசோதா கொண்டு வராரு. எல்லா பாலையும் நீங்க திமுக போட்டு கொடுக்குறீங்க, ஃபுல் டாஸ் போட்டு தரீங்க, சிக்ஸர் அடின்றீங்க, பந்த பிடிக்காம விடுறீங்க, நோபால் போடுறீங்க, ஒய்டு போடுறீங்க, எல்லாமே திமுக அனுகூலமா தோக்கடிக்கணும்னே கொண்டு வந்த மாதிரி. உண்மையிலேங்க நான் அப்படித்தான் நினைச்சேன். என்னன்னா இந்த தேசிய கட்சிக்கு நம்ம பேர்ல அக்கறையே கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு இது பொருந்தும். அவங்க பாட்டுக்கு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்க்கு தான் பார்ப்பாங்க. இவங்க வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸுக்கு பார்த்தாங்க. வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் பார்க்கும்போது இங்க அதிமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா பிஜேபி இங்க பெருசா ஜெயிக்க போறது இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதெல்லாம் அமித்ஷாவோட நோக்கம் கிடையாது. அது பாட்டுக்கு இந்த பால போட இப்ப என்ன அவசரங்க? இதை கொண்டு வந்ததுனால என்ன சாதிப்பாங்க? யாருக்குமே புரியல. ஜூன் ஜூலைல கொண்டு வர வேண்டியதானே எல்லா தேர்தலும் முடிஞ்ச பிறகு. 2 மாநிலத்துல தேர்தல் பெண்டிங்ல இருக்குங்க. 5 கேரளால முடிஞ்சு போச்சு, அஸ்ஸாம்ல முடிஞ்சு போச்சு, பாண்டிச்சேரியில முடிஞ்சு போச்சு. சரி, அப்பவுமே தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய இதை பேசியிருக்கலாம்ல. அப்பவும் பேசல. 2 மாசம் கழிச்சு பேசலாம். ஒன்னும் அவசரம் இல்லை. இது ஒன்னும் அர்ஜென்சி இல்லை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு உடனே கொடுத்த உடனே எல்லா பெண்களும் போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துக்க போறாங்களா? இல்ல. அதுக்கு நம்ம வந்து தொகுதி மறுவரையறை செய்யணும். சென்சஸ் 2011 சென்சஸ் ஃபிகரே எடுத்து தொகுதியை பார்க்கணுங்க. சரி, நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பாக பாப்புலேஷன் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். எப்படி பட்டியலினத்தவருக்கு தொகுதி கொடுக்குறீங்க? பட்டியலின மக்கள் அங்க கூடுதலா இருந்தா தானே தொகுதி கொடுக்க முடியும். இப்ப காட்டுமன்னார் கோயில் பட்டியலினத்துக்கு ஒதுக்குறோம், இல்ல வேற ஒரு எக்மோரை ஒதுக்குறோம்னா அங்க அவங்களோட எண்ணிக்கை கூடுதலா இருக்கணும். என்ன கிரைட்டீரியா? அப்ப அதே மாதிரி பெண்கள் எண்ணிக்கை கூட இருக்கணும்ல. ஒரு தொகுதியை பெண்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அப்ப பெண்கள் எண்ணிக்கை கூட இருக்குன்னா 2011 சென்சஸ் படி கூட இருக்குன்னு பாப்பீங்களா? இப்ப குறைஞ்சிருக்கும்ல. 15 வருஷம் ஆச்சுங்க. 2011 ஒரு தொகுதியில பெண்கள் எண்ணிக்கை கூட, ரைட்டு, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுல அது கொடுத்தாச்சு. 2026 ஓட்டு போட போறோம், இல்ல 2029 ஓட்டு போட போறோம்.
அப்போ வந்து சேஞ்ச் அதே மாதிரியா இருக்கும். செக்ஸ் ரேஷியோ மாறுதுங்க. 1971 2011 செக்ஸ் ரேஷியோ பார்த்தா 906 தாங்க 1000க்கு இருக்கு. 1000 மேலுக்கு 906 ஃபீமேல் தான் உத்தரப்பிரதேசத்துல. அதே Okay. டைம்ல இங்க வந்து 996 தமிழ்நாட்டுல. ஓகே 1000 ஆண்கள் இருந்தா 996 பெண்கள் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல கம்மி. என்ன காரணம்னா பெண் குழந்தைகள் பெறுறத அவங்க விரும்பல. தமிழ்நாட்டிலயும் அப்படி இருந்துங்க. ஃபீமேல் இன்ஃபென்ட் நீங்க கருத்தம்மான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. பாரதி ராஜா படம். அதுல என்னன்னா பெண் சிசு கொலை தான் இந்த படத்தோட மைய கருத்துங்க. ஒரு 30-40 வருஷம் இருக்கும். அது வந்து உசிலம்பட்டி பக்கம் ஒரு பெண் சிசு கொலை. கடைசியில அந்த பிள்ளைய டாக்டரா மாதிரி அவங்க அப்பா உயிரை காப்பாத்துவா. பிள்ளைக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான் அப்பா. அவ மனசு மாறிடுவா. எடுத்துட்டு போனவ அவ பிள்ளைய வந்து வளர்த்து பெரிய ஆளாக்கி டாக்டர் ஆக்கிடுவா. அந்த ஊருக்கே அது பெண் டாக்டரா வந்து சேரும். இவர் இழுத்துட்டு கிடப்பாரு. கள்ளிப்பால் கொடுக்க சொன்ன தந்தை இழுத்துட்டு கிடப்பாரு. அது வந்து காப்பாத்துங்க. இதுதான் கருத்தம்மா படத்தோட கதை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி இருக்கா? தொற்று குழந்தைகள் திட்டம் கொண்டு வந்தது யாரு? ஜெயலலிதாமா. எதுக்கு? பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு தான். இன்னைக்கு வந்து பெண்களை பார்த்து தாங்க ஆண்கள் வந்து அவங்கள பார்த்தா நிறைய கத்துக்கிறோம். பொம்பளை பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து எக்ஸாம்ல எல்லாம் எங்கேயோ டாப்ல இருக்குதுங்க. நீங்க 10th +2 ரிசல்ட் போடும்போது பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் யார் எடுக்கா? நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கோங்க தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்துல அப்படி கிடையாது. இங்க ரிசர்வேஷனே தேவையில்லை. பெண்கள் நம்மளோட முன்னாடி இருக்காங்க உண்மையிலே. இன்னும் சொன்னா ஆண்களுக்கு வேணா ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.